ரங்கன் யாரு அப்படிங்கிற மேட்டர பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா இந்த வாரம் எபிசோட்ல வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. நான் கூட இது ரொம்ப டிராக் பண்ணுவாங்களோ அப்படின்னு நெனச்சேன். ஸோ இதுக்கப்புறமா எனக்கு தெரிஞ்சு இந்த சீரிஸ் இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பா போகும் அப்படின்னு தான் நெனைக்கிறேன். சரி ஓகே வாங்க இந்த 4 எபிசோட ஸ்டார்ட்டிங்லேருந்து ரிவ்யூ பண்ணிடலாமா? ஸோ லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா, நம்ம ரங்கன் அண்ட் தங்கம் அந்த பொண்ணு பார்க்குற விஷயத்துல தானே பிரச்சனையா இருக்கும். ஸோ கரெக்ட்டா அங்கருந்து தான் கன்டின்யூ பண்றாங்க. ஸோ நம்ம லாஸ்ட் வீக்கே பார்த்துருப்போம். நம்ம ரங்கனுக்கு வந்து அவர அக்யூஸ் பண்ணத விட வந்து நம்ம ருக்மிணி வந்து அவங்கள வந்து ஒரு செகண்ட் சந்தேகப்பட்டுட்டாங்க அப்படிங்கிறது தான் வந்து அவருக்கு ஒரு பயங்கரமான ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட்டா இருந்தது. இதுவரைக்கும் நான் என்னென்னமோ பண்ணியிருக்கேன். ஆனா தப்பு வந்து கண்டிப்பா நான் பண்ணது கிடையாது. அவங்களுக்கு என்ன பத்தி நல்லா தெரியும்ல ருக்மிணிக்கு. பட் அவங்களே என்ன சந்தேகப்பட்டுட்டாங்க. ஸோ நான் திரும்ப அங்க போவே மாட்டேன் அப்படிங்கிற மாரிலாம் அவர் ஃபீல் பண்ணிட்டு இருந்தது. சொல்லிட்டு அந்த அகாடமிக்கு போறது. அண்ட் அங்க வந்து மணி வந்து பார்த்தோன்னே டென்ஷன் ஆகுறது. அண்ட் சுத்தி இருக்கவங்க எல்லாம் இன்னுமே அவர வந்து ஒரு மாரி அந்த விஷயத்த வச்சே கமெண்ட் பாஸ் பண்றது. எந்த அளவுக்கு வந்து அவருக்கு அது ஒரு மென்டல் பிரஷரா இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்மளால ஃபீல் பண்ண முடிஞ்சது. அண்ட் அதே மாரி அவர் அந்த ருக்மிணிய பார்க்க போறதுக்காக அந்த ரூம்ல போயிட்டு அந்த கதவ லைட்டா திறந்து அந்த ஒரு ஹெசிடேஷன் அந்த இடத்துல வந்து அவரோட அந்த ஆக்டிங் வந்து ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். அண்ட் ருக்மிணியுமே பார்த்தீங்கன்னா, நான் தப்பு பண்ணிட்டேன். அது ஒரு பொண்ணு வந்து இந்த மாரி சேஃப்டி இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அகாடமில சொல்றப்போ, ஒரு செகண்ட் நான் வந்து நீ அப்படிங்கிறதையே நான் மறந்துட்டேன். எதையுமே நான் யோசிக்காம நான் இந்த மாரி பேசிட்டேன். நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அண்ட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ரங்கன் வந்து டக்குனு அந்த விஷயத்த கடந்து போற மாரி, சரி ஓகே விடுங்க. நடந்தது நடந்து போச்சு. அத பத்தி நம்ம பேச வேணாம். அடுத்து நம்ம இந்த கோல்டன் ஜூப்ளி செலிப்ரேஷன் இருக்கு இல்லையா? அத பத்தி நம்ம பேசுவோம். அவரோட கேரக்டரைசேஷனுக்கு வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா, கன்சிஸ்டன்ட்டா கொண்டு போயிட்டு இருந்த மாரி இருந்தது. அண்ட் அதே மாரி இந்த ஜூனியர்ஸ் வெர்சஸ் அலுமினி அந்த மேட்ச் நடக்குது இல்லையா? அந்த கோல்டன் ஜூப்ளில. ஸோ அந்த மேட்ச்சுக்கு கரெக்ட்டா அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க. ரங்கனோட பழைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க. அண்ட் அவங்கலாம் பார்க்குறப்போ இவர் எந்த அளவுக்கு வந்து அந்த ஒரு ஹெசிடேட் பண்ணிட்டு, என்னடா இது எப்ப என்ன கேட்பாங்களோ அப்படிங்கிற மாரி அந்த ரியாக்ஷனு. அண்ட் அவங்களுமே வரவங்கலாம் ச்சே எப்படி இருக்க வேண்டிய ஆளு, எப்படி வர வேண்டிய ஆளு, பாவம், பரிதாபம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாரி வார்த்தைகளா தான் வந்து அவர சுத்தி கேட்டுட்டே இருக்கு. ஸோ அப்பப்போ பார்த்தீங்கன்னா, இவரோட அந்த பாஸ்ட்ட வந்து ஃபிளாஷ்பேக் சீன்ஸ் மாரி அப்படி சும்மா சும்மா அப்படி ஃபிளாஷ் பண்ணி எடுத்துட்டு இருந்தாங்க. சரி ஓகே இதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவா தான் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா, டக்குனு சீஃப் கெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதில வந்து துளசி அப்படின்னு ஒருத்தவங்க வந்திருப்பாங்க இல்லையா? அவங்க வந்து இப்போ ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரா வேற இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து அங்க ஸ்பீச் குடுக்குறப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லாருக்குமே லைஃப் மாறும். அதுக்கு வந்து யாராவது ஒருத்தர் ரீசனா இருப்பாங்க. ஆனா எனக்கு வந்து ஒரு சீனியர் தான் வந்து ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆரம்பிச்சது. எனக்கு அவர மாரி தான் ஆகணும்னு ஆசை. அவர் தான் என்னோட இன்ஸ்பிரேஷன், கோச், சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நெறைய விஷயங்கள் சொல்றாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற அந்த ஸ்டூடண்ட்ஸ் எல்லாத்துக்குமே அது யார்ரா அது தெரிஞ்சே ஆகணுமே அப்படிங்கிற அந்த ஒரு ஆர்வத்த வந்து கிரியேட் பண்ணது சூப்பரா இருக்கும். இத கேட்டோன பார்த்தீங்கன்னா, மணியா இருக்கட்டும், சீனியர்ஸா இருக்கட்டும் எல்லாரும் வந்து இது யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். இவங்க வந்து 2009 பேட்ச் தானே அப்படின்னு சொல்லிட்டு மெமரி ரூம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் அவங்க தனியா வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு பேரலலா பார்த்தீங்கன்னா, இந்த 2009ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதையும் காட்டியிருப்பாங்க. ஸோ அதுல துளசி பயங்கரமான பிளேயரா இருக்கிறாங்க. என்ன மாரியான பாலிடிக்ஸ்லாம் நடக்குது. அந்த போர்ட் மெம்பர் வந்து இவங்க கிட்ட ரொம்ப தப்பா நடந்துக்கிட்டது. ஸோ அத தட்டி கேட்கறதுக்காக ரங்கன் உள்ள பூந்து அவருக்கு பிரச்சனையாயி அவரு வெளிய வர அளவுக்கு ஒரு பெரிய சிச்சுவேஷன் கிரியேட் ஆயிருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து கிளியரா போட்டு காட்டியிருப்பாங்க. அந்த துளசி கிட்ட வந்து அந்த போர்ட் மெம்பர் தப்பா நடந்துக்கிறாரு. அவங்க வெளிய போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அழுதுகிட்டு இருக்கப்போ ஒரு விஷயம் அதாவது வீட்ல இத சொல்லிடாத. வீட்ல தெரிஞ்சா கிரிக்கெட்டே விளையாட வேணாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு சொன்னது எவ்வளோ ரியலா இருந்தது. அவங்களுக்கு இந்த மாரி ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறத வீட்ல கூட ஓப்பனா ஷேர் பண்ணிக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன். ஏன்னா அத சொன்னா கிரிக்கெட்டே விளையாட போகாதன்னு சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம். கடைசியா அந்த ரங்கன் பேட்டிங் போறப்போ கரெக்ட்டா தங்கம் தான் வந்து பவுலிங் பண்ற மாரி இருக்கும். அவங்களும் கண்ணாம்பின்னான்னு பயங்கர ஹார்ஷா வந்து போட்டுட்டு இருப்பாங்க. இவங்க இந்த சைடு மெமரி ரூம்ல மணி அண்ட் டீம் பார்த்தீங்கன்னா, யார்ரா அந்த இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சைடு கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ பேரலலா இத காட்டுனது அண்ட் கரெக்ட்டா 2 ஒரு இடத்துல அவங்க வந்து சிங்க் பண்ணுவாங்க பாருங்க. நம்ம துளசி போயிட்டு ரங்கன்ட்ட, "நீ யாருன்றத மறந்துட்டியா ரங்கன்?" அப்படின்னு அவங்க கேட்டோனே, அவர் திரும்ப பழைய அந்த ஒரு ஃபார்முக்கு வந்து இவர அடிக்கிறது. இவரு கரெக்ட்டா அடிச்சு விளாசிட்டு இருக்கிறாரு. அண்ட் அங்க வந்து மணி பார்த்தீங்கன்னா, "டேய் இவரு தமிழ்நாடு கிரிக்கெட் டீமுக்கே கேப்டன்டா" அப்படின்னு சொல்லிட்டு அவரு கண்டுபிடிச்சது. ஸோ அந்த ரிவீல் பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி அந்த பேரலலா கொண்டு போய் 2யும் சிங்க் பண்ணி அந்த ரிவீல் பண்ணது வந்து சூப்பரா இருந்திருக்கும் அந்த சீனு. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, அந்த சீனியர் ஓப்பனிங்க்கு வரவருக்கு வந்து பொசிஷன் கிடைக்கல. ரிஷிக்கு போயிருச்சு அப்படிங்கிறதுக்காக, அந்த பொசிஷன் அவர் எடுத்துக்கிறதுக்காக என்னென்னமோ பண்ற மாரி காட்டியிருப்பாங்க இல்லையா? ஸோ ஃபைனலா பார்த்தீங்கன்னா, அவரு கரெக்ட்டா நம்ம பாண்டுவ தான் டார்கெட் பண்ணி ஸ்நாக்ஸ் அது இதுன்னு குடுத்து, அந்த மாரி ஒரு சீன்லாம் ஒண்ணு கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கன்னா பின்னான்னு அத சாப்ட்டுட்டு பாண்டுக்கு வந்து வயிறு ஒரு மாரி ஆயிருச்சு. அதனால அவரால விளையாட முடியாது. அந்த பொசிஷனுக்கு இவரு போறாரு அப்படிங்கிற மாரி காட்டியிருப்பாங்க இல்லையா? ஆனா நெக்ஸ்ட் சீன்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, அந்த பாண்டு கையில சிப்ஸ் பாக்கெட்டோடயே தான் அலைஞ்சிட்டு இருக்கிறாரு. அவருக்கு வந்து அவ்ளோ சீரியஸா ஒரு வயிறு வலியோ, இல்ல உடம்பு சரியில்லாம போயிருச்சு. அந்த பொசிஷனுக்கு இன்னொருத்தர் விளையாடுறதுக்கு போறாங்க அப்படிங்கிறப்போ, அடுத்த சீன்லேயேவா வந்து சிப்ஸ் பாக்கெட்ட வச்சு சாப்பிட்டுட்டு இருப்பாரு அப்படிங்கிற மாரி தான் ஒரு ஃபீலிங்கு. அதே மாரி நம்ம வீரா பார்த்தீங்கன்னா, இந்த பாலிடிக்ஸ் அப்படிங்கிறத வந்து போன வாரத்துல இருந்தே வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. பட் லாஸ்ட் வீக் வந்து அது சும்மா ஒரு 1 ஆர் 2 டைம்ஸ் வந்திருக்கும். ஆனா இந்த வாட்டி வந்து அத வந்து ஒரு பேட்டர்னா கொண்டு வந்தது நல்லாருக்கும். அதாவது நான் எப்படியும் டீம்ல இருக்க மாட்டேன் அப்படின்னு அவர் பாண்டு கிட்ட சொல்றப்போ, "அப்படியா நானும் இருப்பேனான்னு தெரியலடா" அப்படின்னா, "நீ இருப்படா ஏன்?" அப்படின்னு கேட்டா, "உன் பேரு என்ன பாண்டு, என் பேரு வீரா. ஸோ அது அப்படிதான் பாலிடிக்ஸ்" அப்படின்னு சொல்லி ஸோ ஒரு விஷயத்துலயுமே வந்து இவரு இது சின்ன சின்னதா அங்கங்க பாயிண்ட் அவுட் பண்ணிட்டே வரது இன்டைரக்ட்டா அது வந்து சூப்பரா இருந்தது. அண்ட் அதே மாரி இந்த ரிஷி விஷயத்துலயும் பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா வந்து பெரிய ஒரு செலிபிரிட்டி. ஸோ அவர் வந்தாருன்னா,
அது ஒரு அகாடமிக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பிளான் பண்ணி ரிஷியை ஓப்பனிங் இறக்குனது. அண்ட் அவங்க அப்பாவும் பார்த்தீங்கன்னா ரிஷியை பார்த்தோன்னே எல்லாருமே என்னை ஹீரோவாக பார்க்குறாங்க, நீ மட்டும் ஏன்டா என்னை வில்லனாக பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னது. ஸோ இது இவங்களுக்குள்ள அப்படி என்னதான் வந்து பிரச்சனை ஆயிருச்சு, எதனால் வந்து இவருக்கு அவங்க அப்பா மேலே அப்படி ஒரு வெறுப்பு அப்படிங்கிறத வந்து இன்னும் நமக்கு காட்டவே இல்லை. இன்ஃபேக்ட் சொல்ல போனீங்கன்னா ரிஷி வந்து பயங்கரமாக பேட் பண்ணுவார். ஆனால் அவர் ஓப்பனிங்கில் இறங்கி பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அந்த க்ரௌடில் பார்த்ததுலேருந்து அவர் வந்து சுத்தமாக அவரால் எந்த பாலுமே ஃபேஸ் பண்ண முடியாது. அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டு போயிடுற மாதிரி வேற காட்டியிருப்பாங்க. ஸோ இது கண்டிப்பாக ஏதோ ஒரு பெரிய ஸ்டோரி ஒன்று கூடிய சீக்கிரத்தில் வரப்போகுது அப்படின்னு தான் நினைக்கிறேன். அண்ட் இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டேட் கமிட்டி மெம்பர் நம்ம ராஜசேகர் இருக்கார்ல, அவர் வேற வந்து நான் அந்த அகாடமியவே அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போன வாரம்லாம் பேசியிருப்பாரு. ஸோ அவர் வேற நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா வாலண்டியராக அசிங்கப்பட்டுட்டு வேற வெளில போயிருப்பாரு. ஸோ அந்த சீனுமே வந்து நல்லா இருந்தது. அண்ட் நம்ம கல்யாணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டரை கொண்டு வந்திருப்பாங்க. ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தவங்க தான், பட் அவங்களுக்கு கல்யாணம் ஆனதுனால வந்து அவங்களால வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி அவங்க அந்த 1 ஹவர் பர்மிஷனுக்காக அவங்க கேட்க போனப்போ அந்த கோச் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கொடுக்க முடியாது, நீங்கள் சடனாக போயிருவீங்க, அப்புறம் அவங்க ஃபேமிலியில் பிரச்சனை வரும், அந்த மாதிரிலாம் போனீங்கன்னா டீமில் வந்து உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஒருத்தங்களை கொண்டு வரணும், நிறைய சேஞ்சஸ் பண்ணணும், அதெல்லாம் ரொம்ப கஷ்டம், அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் சொன்னது. ஸோ அந்த சீன் வந்து அதுவுமே ரொம்ப ரியலாக இருந்தது. அதாவது ஒருத்தவங்க வந்து இப்படி கல்யாணம் பண்ணி போனதுக்கப்புறம் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் வந்துருச்சு, எப்படி வந்து திரும்ப வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு தெரில, பட் இருந்தாலும் எனக்கு ஒரு 1 ஹவர் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நான் கொஞ்சம் லேட்டாக வந்து நான் ஜாயின் பண்ணிப்பேன் அப்படின்னு அவங்க சைட்லேருந்து எப்படியாவது நம்ம திரும்ப கிரிக்கெட்டை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு அவங்க ட்ரை பண்ணுறது. பட் இந்த சைடு அவங்களால வந்து உள்ளே வரவே முடியல அப்படிங்கிறதெல்லாம் வந்து சூப்பராக காட்டியிருப்பாங்க. ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா நம்மளோட மணி அண்ட் தியோ, ஸோ இந்த காம்போவை வந்து வாரம் வாரம் மிஸ் பண்ணாமல் வச்சிடுறாங்க. ஸோ தியோக்கு வந்து மாதையன் மேலே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறது நம்ம மணிக்கு தெரியுது இல்லையா. ஸோ அவங்க 2 பேரும் அந்த பேசிக்கிட்டு இவங்க வந்து தங்கம்கிட்ட வந்து மணியை போய் வந்து ப்ரப்போஸ் பண்ணிடு, டேரெக்டாக உனக்கு பிடிச்சதெல்லாம் சொல்லிடு அப்படின்னு சொல்லி இவங்க அட்வைஸ் பண்ணுறது. அண்ட் மணி வந்து தியோட்ட வந்து நீ போய் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிட்டதெல்லாம் நல்லாயிருக்கும். அண்ட் மணியுமே பார்த்தீங்கன்னா தங்கம்கிட்ட போய் பேசின அந்த சீன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அவர் ப்ரப்போஸ் தான் பண்ண போகிறார் அப்படின்னு நினச்சா, ஆனால் அந்த இடத்துலையுமே அவர் ரொம்ப சப்போர்ட்டிவாக அவர் பேசுவார். உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியுது, ஆனால் நீ ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு எனக்கு தெரியும், எனக்கு வந்து எப்படி உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுன்னே தெரியல, ஆனால் எந்த ஹெல்ப் வேணும்னாலும் என்கிட்ட கேளு, இன்றைக்கி வந்து இந்த மேட்ச்சில் நீ பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணணும், நிறைய கோச் பிளேயர்ஸ் எல்லாருமே வருவாங்க, நீ யாருன்றதை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு மணி வந்து எந்த அளவுக்கு வந்து தங்கம் வந்து கிரிக்கெட் வந்து அவங்களுக்கு பிடிக்கும், ஸோ அந்த விஷயத்தில் அவங்க பெரிய ஆளாக வரணும் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அவங்கள விட இவர் யோசிக்கிறாரு அப்படிங்கிறது வந்து சூப்பராக காட்டியிருப்பாங்க. அண்ட் தங்கமும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எமோஷனல் ஆகி வந்து அவரை வந்து ஹக் பண்ணிடுவாங்க. ஸோ அவர் அந்த இடத்துல கொடுத்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஏன்னா அடுத்து அவர் போயிட்டு தியோவை புஷ் பண்ணி போங்க நீங்களும் போய் பேசுங்க அப்படின்னு சொன்னது. ஆனால் அவங்க போய் பார்த்தீங்கன்னா சம்மந்தம் இல்லாமல் என்னென்னத்தையோ பேசிட்டு ஒரே ஒரு டைலாக் தான், நடுவில் தூங்குனா கனவுல கூட நீ தான் வரேன்னு சொல்லுவாங்க, ஆனால் அதையுமே டக்குன்னு மாற்றிடுவாங்க. ஸோ இவங்களோட காம்போ வந்து உண்மையிலேயே நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த வாரம் 4 எபிசோட் பார்த்துட்டீங்களா, எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுருங்க. ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.